அனைவருக்கும் வணக்கம். நேத்து மொத்தம் ஒரு புகைப்படம் 2 காணொளி சமூக ஊடகங்கள்ல பயங்கரமா பரவிட்டு இருந்துச்சுங்க. முதல்ல ஒரு புகைப்படம். அந்த புகைப்படத்தை நீங்க பாருங்களேன். ஆ தெரியுதா? நம்முடைய பொன்முடியார் சிரிச்ச மேனிக்கு இருக்கிறாரு. ஆமா, சிரிச்சா அழகா இருப்பார் நமக்கு தெரியும். எந்த இடத்துல உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருக்காரு அப்படின்னா, கருணாநிதி அவர்களுடைய மூத்த மகன் முத்து அவர்களுடைய மறைவு. முதல்ல அவருடைய மறைவுக்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கலை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அந்த இறப்பு வீட்டுல அந்த சடலத்தை வச்சிருக்கிற இடத்துல தான் பக்கத்திலேயே சேர் போட்டு உட்காந்துக்கிட்டு ஒரே சிரிச்ச முகமா ஏதோ மிகப்பெரிய ஒரு மங்கள நிகழ்ச்சியில கலந்துக்கிட்ட மாதிரி சிரிச்சிட்டு இருக்காருன்னு இந்த படத்தையும் இந்த வீடியோக்களையும் எடுத்து போட்டு, என்னப்பா கொஞ்சம் கூட ஒரு சென்ஸ் இல்லாத மனுஷனா இருக்காப்புல, ஒரு இங்கீதம் சங்கீதம் எதுவுமே கிடையாதா? 4 பேர் வந்து சோகமா இருக்கிற இடத்துல, அதாவது பொதுவா சாவுக்கு போறாங்க அப்படின்னா அந்த கேட்டுக்கு போற வரைக்கும் கூட சிரிச்சிட்டு போறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா உள்ள போனா அந்த ஒரு 10 நிமிஷத்துக்கு மூஞ்ச ஒரு மாதிரியா வச்சுக்கிட்டு இருந்துட்டு அஞ்சலி செலுத்திட்டு வர்றது அப்படிங்கிறது இயற்கையா எல்லாரும் பண்ணக்கூடிய விஷயம்தான். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இவர் ஏனாங்க உட்காந்துக்கிட்டு பெப்பர பேண்ட் அத்தனை கேமரா முன்னாடி சிரிச்சுட்டே இருக்காரு, கொஞ்சம் கூட சென்ஸே கிடையாதுப்பா அப்படின்ற மாதிரி பொன்முடி அவர்களை கடுமையாக விமர்சிச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு பார்த்து ஒரே கஷ்டமாயிருச்சு. ஏங்க அவர் மனநிலையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க, சும்மா சும்மா அவரை விமர்சிக்காதீங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த ஒரு பாயிண்ட்டை சொல்லணும்னு வந்தங்க. அதாவது அவர் வந்து ஏதோ அன்னைக்கு அந்த இறப்பு வீட்டுல உட்காந்துக்கிட்டு அப்பதான் சிரிக்கிறாருன்ட்டு இல்ல, அவர் ஒரு 3-4 நாளாவே சிரிச்சுக்கிட்டே இருக்காராம். ஆமா, தனியா உட்காந்துட்டு இருந்தாரு, வீட்டுல சோஃபால உட்காந்துட்டு இருந்தாலும் அப்படியே சிரிக்கிறாராம். படுத்துட்டு இருந்தாலும் அப்படியே விட்டத்தை பார்த்துட்டு அவர் பாட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காராம். ஏன் கழிவறையில் அமர்ந்திருக்கும் போது கூட அப்படியே சிரிச்ச மேனிக்கே தான் இருக்கிறாராம். என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4 நாளாவே அவருடைய வாய் வந்து அப்படி சிரிச்ச மாதிரி ஃபிக்ஸ் ஆயிருச்சு. அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்காரு. என்னன்னா, என்னைய தூக்கிட்டு நான் ஏதோ லூஸ் ஸ்டாக் விட்டுட்டேன், நான் ஏதோ வந்து நின்றுக்குன்னா 5 படுத்தா 10 அப்படி இப்படின்னு பேசி சங்கடத்தை உருவாக்கிட்டேன், என்னை வந்து கட்சிக்கு டேமேஜ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து என்னை தூக்கிட்டு ஏதோ திருச்சி சிவா தான் வந்து அப்படியே பயங்கரமா பண்ணி கொடுப்பாரு, எல்லா டேமேஜும் அவர் தான் கண்ட்ரோல் பண்ணுவார் தூக்கிட்டு வந்து வச்சல்ல, வச்சார ஆப்பு காமராசர் பத்தி பேசி 3 நாளா செம்மடி வாங்கினீங்களா, இப்பதான் என் மனசு ஆறுதலா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சந்தோஷத்துல ஆரம்பிச்சது தானா இப்போ வரைக்கும் அந்த சிரிப்பை அடக்க முடியல. அதனாலதான் பாருங்க, இருக்கிற இடத்த கூட மறந்து, எந்த மாதிரியான அட்மாஸ்பியர்ல இருக்கிறத கூட மறந்து பொன்முடியார் சிரிச்சுட்டே இருக்கிறாரோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. அதனால அவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவரை விமர்சிக்காமல் கடந்து செல்லுமாறு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அது ஒண்ணு. 2வது பாத்தீங்கன்னா ஒரு வீடியோங்க. இந்த வீடியோ முதல்ல பாத்துருங்களேன். அதாவது இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் உதயநிதி அவர்கள் சிரிச்ச மேனிக்கு இருக்கிறாரு பேனர்ல. ஒரு பெரிய பேனர் தொங்கிட்டு இருக்குது. திடீர்னு பார்த்தா அந்த பேனர் அப்படியே கிழியுது, அப்படியே மேல தூக்குறாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது, என்னடா வைகோ ஸ்டைல்ல வர்ணிக்கிற அப்படிங்கிறீங்களா? இருக்கட்டுங்க, நேத்து தான் அவருடைய ஸ்பீச் பார்த்துட்டு இருந்தேன். நான் இறங்கினேன், என்னுடைய சட்டை வேட்டி எல்லாம் அவிழ்த்து விட்டு நான் நடந்து கொண்டிருந்தேன், பீரங்கி குண்டுகள் வந்து கொண்டிருந்தது, அது வந்து என்னை கிராஸ் பண்ணி போய் விழுந்து கொண்டிருந்தது, இருந்தாலும் நான் நடந்து கொண்டிருந்தேன் எல்லாம் பேசிட்டு இருந்தாரு. அதை பார்த்த உடனே எவ்வளவு டீட்டெயிலிங்கா போறாரா மனுஷன் அப்படின்ட்டு அந்த டீட்டெயிலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. அதாவது அப்படியாக அந்த பேனர் அப்படியே மேலே எந்திரிச்சிட்டு இருக்கும்போது ஒரு செருப்பு அங்கிருந்து பறந்து வந்து குறிப்பார்த்து வந்து உதயநிதி அவர்களை தாக்குகிறது. இந்த சம்பவம் எங்கே நடந்தது அப்படின்னா, பாமக சார்பில் அன்புமணி அவர்களுடைய தலைமையில் விழுப்புரத்துல ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம், இடஒதுக்கீடு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் உங்களுக்கு தெரியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குதுன்ட்டு, அந்த வழியா இவங்க பாட்டாளிகள், அந்த கட்சியை சார்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவங்க எல்லாம் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஃபுல்லா அந்த வைப்ல இருக்கிறாங்க. அவங்களுடைய கட்சி, அவங்களுடைய கொடி, அவங்க சம்பந்தப்பட்ட பேனர் அப்படின்னு சொல்லி ஃபுல்லா அந்த வைப்ல போயிட்டு இருக்கும்போது இப்படி திரும்பி பார்த்துருக்காங்க. என்னடா அது அப்படின்னா, திமுக சம்பந்தமான உதயநிதி அவர்களுடைய பேனர் பார்த்த உடனே இது எதுக்குடா பேட் வைப்ரேஷன், இதை தூக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க டென்ஷன் ஆயிட்டு தான் தூக்கி கிழிச்சு எரிஞ்சிருக்கிறாங்க, செருப்பை பறக்க விட்டு அடிச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த வீடியோ வைரலா இருக்குது. இதுல என்னப்பா இருக்குது அப்படின்னா, ஒரு சின்ன விஷயம் இருக்குதுங்க. சின்ன சின்ன விஷயத்தையும் ஞாபகப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பாட்டி, உங்க எல்லாருக்கும் தெரியும், ஏன் தமிழ்நாட்டுக்கே தெரியும், அந்த பாட்டியுடைய முகம் கூட நமக்கு தெரியாது. ஆனா அந்த பாட்டியை நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பாட்டி. ஒரு பாட்டி ரேஷன் கடைக்கோ எங்கேயோ போயிட்டு வராங்க. வந்த வழியில ஒரு செவுத்துல ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய போஸ்டர் இருக்குது. அதை பார்த்த அந்த பாட்டிக்கு என்ன ஆதங்கமோ, இந்த 3 ஆண்டு கால முத்தான ஆட்சி, அப்ப 3 வருஷம் தான் முடிஞ்சிருச்சு இல்லையா, முத்தான ஆட்சி மேல அவங்களுக்கு என்ன வருத்தமோ, கீழே குனிஞ்சி எதையோ எடுத்து அப்படி எரிஞ்சு தூத்தி விட்டாங்க.
செருப்பு கொண்டு எரிஞ்சாங்கன்னு சொல்றாங்க, மண்ணை வாரி தூத்துறாங்கன்னு சொல்றாங்க, ஏதோ பண்ணாங்க. அது வந்து பயங்கரமா வைரல் ஆகி பாட்டியை பிடிக்க தனிப்படை, யார் அந்த பாட்டின்னு சொல்லி விசாரிச்சு அந்த பாட்டியை முதல்ல பிடிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அமைக்கப்பட்டிருக்குது. அந்த பாட்டியை தேடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் அது சிக்காம அந்த பாட்டி வந்து கண்ணில் மிளகாப்பொடி தூவி தப்பி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம கேள்விப்படுறோம். அப்புறம் ஏன் பாட்டியை தேடுறீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, பாட்டியை எங்கிறான்னு கண்டுபிடிச்சி, பாட்டி உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இவ்வளோ எமோஷன் ஆயிட்டீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் சொல்லுங்க, நாங்கள் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் ஏன் பாட்டியை தேடிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறமா சொன்னாங்க. அப்படி ஒரு பாட்டியை டார்கெட் பண்ணி எங்க ஏதுன்னு தேடின இவர்கள் இன்னைக்கு பாமகவை சார்ந்தவர்கள் தான், பாமக ஆட்கள் தான் இந்த வேலையை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி வெளிப்படையாவே தெரியுது. தொட முடியுமா, தொடறதுக்கு திராணி இருக்குதா, தெம்பு இருக்குதா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கறாங்க. பாட்டி கிட்ட காட்டின வீரத்தை இவங்க கிட்ட காட்ட முடியுமா? அவங்களால காட்ட முடியாது. ஏன்னா தேர்தல் நேரம், தொட்டா அது வெவ்வேறு ஆங்கிள் வெவ்வேறு மாதிரி அஃபெக்ட் பண்ணும். வேண்டாமடா, வட மாவட்டம் ஏற்கனவே ரொம்ப பலவீனமா இருக்குது, இந்த நேரத்தில் இப்படி ஒரு வேலையை நம்ம பார்க்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு தான் சரி எதையோ கொண்டு எரிஞ்சிட்டு போறாங்க, கிழிச்சிட்டு போறாங்க, நம்மளுக்கு தெரியாத மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்க கடந்து போயிட்டு இருக்கிறாங்களாம். அதான் ஆளுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி, சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இவங்களுடைய சுயமரியாதையும் மாறிட்டே வருது அப்படிங்கிற ஒரு செய்தியை இந்த இடத்துல பகிர்ந்து ஆசைப்பட்டேன். மூணாவதாக நம்ம பார்த்த வீடியோ தாங்க ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங் வீடியோவாக இருந்துச்சு. நம்முடைய மரியாதைக்குரிய தோழர் திருமாவளவன் அவர்கள் நேற்று ஒரு நிகழ்ச்சியில பேசுறாரு. பேசும்போது என்ன சொல்றாருன்னா, இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எக்ஸாமுக்கு ஒரு வருஷம் முன்னாடியே படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது அதான் தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா, கோயம்புத்தூர்ல தொடங்கி இப்போ போயிட்டே இருக்குது. அவங்க ஒரு வைப் கிரியேட் பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க. அது சம்பந்தமாக தோழர் திருமாவளவன் அவர்கள் பேசுறாரு. என்னன்னா, இப்பயே எலெக்ஷனுக்கு இன்னும் 10 மாசம் இருக்குது, இப்பயே இபிஎஸ் அவர்கள் ஆரம்பிச்சிட்டாரு, எக்ஸாமுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாரு, ரிவிஷன் டெஸ்ட் 1, 2 அப்படின்றதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நாங்கள்லாம் அப்படி கிடையாது, நாங்கெல்லாம் அன்னன்னைக்கு பரீட்சைக்கு அன்னன்னைக்கு படிச்சுட்டு போய் எழுதிட்டு வந்துருவோம்ல அப்படிங்கிற மாதிரி நம்முடைய தோழர் திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு. அன்னன்னைக்கு பரீட்சைக்கு படிச்சுட்டு பாஸ் பண்றவங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாலே பரீட்சைக்கு படிக்க ஆரம்பிச்சாங்க. அண்ணன் எடப்பாடி கிளம்பிட்டாங்க. தோழர் பெரிய மனுஷன் மாதிரி நம்ம பேசணும். ப்ளூ கோட் போட்டுக்கிட்டு அம்பேத்கர் கெட்டப்லாம் போட்டுக்கிட்டு போன மாசத்துல நீங்க தான் மீட்டிங்லாம் நடத்தி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ சிறுத்தைகள் எத்தனையோ பேர், இளைஞர்கள், மாணவர்கள் உங்களை வந்து மிகப்பெரிய மூத்தவராக ஒரு தலைவராக பாக்குறாங்க. படிக்கிற பிள்ளைங்க இப்ப 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அப்படின்னு சொல்லி எத்தனையோ மாணவர்கள் உங்களை தலைவராக ஏற்ற குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாம் கூட இருப்பாங்க. இப்ப இதை பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க? உலகத்துல எங்கேயாச்சும் என்ன பரீட்சையோ அந்த பரீட்சைக்கு அன்னைக்கு காலையில உட்காந்து படிச்சுட்டு போனவங்க பாஸ் ஆக முடியுமா? விளங்கி இருக்கா? பிட் அடிச்சு கூட பாஸ் ஆக முடியாது. முதல்ல என்ன எக்ஸாம்னு தெரியணும், அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கு முறையா படிக்கணும், அதுக்கப்புறம் போய் எழுதினாதான் பாஸ் பண்ண முடியும். அதுவே கூட சில நேரங்களில் ஃபெயில் ஆயிருது. ஆனா இவரு எதையோ மாசா பேசுறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நாங்கெல்லாம் அன்னன்னைக்கு பரீட்சைக்கு அன்னன்னைக்கு படிப்போம், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே படிச்சுட்டு இருக்கிறாரு இபிஎஸ்ன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏங்க, அவங்க ரொம்ப தெளிவா தாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு கூட்டணி, அது பொருந்தா கூட்டணி அப்படிங்கிற மாதிரி பேசி வந்த கூட்டணி, அந்த கூட்டணியை அப்படி ஒருங்கிணைச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல்ல கோயம்புத்தூர்ல அவங்களுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் ஜோன் ஏதோ அங்கே ஆரம்பிச்சு அந்த முதல் கூட்டத்திலேயே ரெட்டையிலையுடைய கொடி ஒரு பக்கம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய கொடி அப்படின்னு சொல்லி அந்த கொடியெல்லாம் பயங்கரமாக அவங்க பறக்க விட்டு அவங்க தொண்டர்கள்லாம் ஒன்றா சேர்த்து, ஏன்னா இந்த பக்கம் வந்து அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர்கள்னு சொல்லி இன்னுமே அந்த கூட்டணி பிடிக்கல, அண்ணாமலை அவர்களுடைய தலைமை பதவியை நீக்கினது பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு தர்ம சங்கடத்தில் இருக்கிறாங்க, இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கால்குலேஷன் போட்டு இப்போ இருந்தே அந்த வைப்பை செட் பண்ணணும் கீழ் மட்டத்திலேருந்து மேல் மட்டம் வரைக்கும் அப்படின்றதுக்காக கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சு அப்படியே பண்ணிட்டு வராங்க. இப்போ அடுத்து திருநெல்வேலியில் நடக்க போது. திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் சேர்ந்து இன்னொரு பிளான் பண்ணியிருக்கிறாங்களாம். என்னன்னா, நயினார் நாகேந்திரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு விருந்து கொடுக்க போறாரு. இதெல்லாம் எதுக்கு, இதுல என்ன இருக்குது அப்படின்னா, அதுதான் நாங்கெல்லாம் ஒற்றுமையா ஒரே நோக்கத்துல திமுகவை இந்த முறை அரியணையிலிருந்து அகற்றணும், வீழ்த்தணும் அப்படின்ற நோக்கத்துக்காக நாங்கெல்லாம் ஒன்றா இணைஞ்சிருக்கிறோம். அதனால வந்து எங்களுக்குள்ள எந்த விதமான சங்கட சலிப்பு எதுவும் கிடையாது, நாங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் அப்படின்றத காட்டுறதுக்காக, அந்த தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக அவங்க பண்ணக்கூடிய இந்த டெக்னிக்ஸ் தான் இதெல்லாம். இப்ப திருநெல்வேலி கூட்டத்துக்கு போகும்போது அங்க நயினார் நாகேந்திரன் அவர்கள் இபிஎஸ் அவர்களுக்கும் அந்த கட்சியை சார்ந்த முன்னணி தலைவர்களுக்கும் உட்கார வச்சு, பாஜகவை சார்ந்த ஆட்களும் உட்காந்து ஒரு விருந்து வச்சு எல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அங்க அவங்க மேடையில் ஏறுவாங்க. அந்த பஸ் பயணம் அதெல்லாம் நடக்கும்போது அங்க இபிஎஸ் என்ன பண்ணுவாரு, அவங்க கட்சியை சார்ந்த ஆட்கள் எல்லாம் பயங்கரமா வந்து அங்க இறங்குவாங்க.
நயினார் நாகேந்திரனுடைய சொந்த ஊர் திருநெல்வேலி. அப்ப அவரு அங்க வெயிட் காட்டணும் அப்படின்னு நினைப்பாரு. அப்ப அவங்களுக்கு இருக்கிற ஆட்கள் எல்லாம் பயங்கரமா அவரு அங்க ஒரு பெரிய வெயிட்டை இறக்குவாரு. அதே போல கோயம்புத்தூர்ல பறந்த மாதிரி இவருடைய கட்சி கொடிகள் மாறி மாறி பறக்கும். ஒரே ஆரவாரமா 2 பேரும் ஒன்னா நிப்பாங்க. ஒன்னா நின்று அங்க இருக்கிற மக்களை சந்திப்பாங்க, பேசுவாங்க. இப்படி செய்வதன் மூலமாக அவங்க ஃபுல்லி ப்ரிப்பேர் ஆகுறாங்க. அப்படி ப்ரிப்பேர் ஆனதுனாலதான் இப்ப சமீபத்துல வந்த சத்தியம் டிவி நம்ம தோழர் திரும்ப அவர்களுக்கு ரொம்பவே வேண்டப்பட்ட டிவின்னு நமக்கு நல்லா தெரியும். அது போக பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஒரு ஆதரவான டிவி அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அந்த சர்வேலையே திமுக 105 தொகுதி தான் ஜெயிக்கிற நிலைமையில் இருக்குது. இன்னைக்கு வெற்றி வாய்ப்பு ஆட்சி அமைக்கிறதுக்கு 117 வேணும், 117+1 வேணும். ஆனா 105 தான் இன்னைக்கு திமுக கூட்டணிக்கு தேரும் அப்படின்ட்டு சத்தியம் டிவியே சொல்லுது. அப்படின்னா உண்மையான நிலவரம் என்னவா இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாத்துக்கோங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அவங்க தெளிவா அவங்களுடைய மொமெண்டம் கிரியேட் பண்றதுக்காக இப்ப இருந்து கொண்டு போயிட்டு அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. இது பொழைக்கிற பிள்ளைக்கு அழகு. அந்த கூட்டணி சரியா தப்பா, அவங்க வெற்றி பெறுவாங்களா பெறமாட்டாங்களா அப்படின்றதெல்லாம் விடுங்க. இதுதான் ஒரு தேர்தலை சீரியஸா எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த மனநிலையோட போற யாருமே செய்ய வேண்டிய புத்திசாலித்தனமான வேலை. நாங்க எக்ஸாமுக்கு அன்னைக்கு தான் நாங்க படிப்போம், தேர்வு அன்னைக்கு தான் நாங்க உட்காந்து படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதணும், எப்படி விளங்கும், எப்படி தேரும்? அப்படித்தான் 2021 போயிட்டு எக்ஸாம் எழுதுனீங்க, ஞாபகம் இருக்குதா? கடைசி நிமிஷத்துல போயிட்டு 6 சீட்டு கையெழுத்து. அதுவும் கூட்டணி கட்சிகள்லாம் பின்னாடி வரிசையில் நின்றுட்டு இருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் நின்றுட்டு இருக்கிறாங்க. 6 ஒத்துக்க மாட்டோங்க, 6 ரொம்ப கம்மிங்க, ஆவாதுங்க அப்படின்னும் போது எங்க தோழர் முன்னாடி போய் கிறுகிறுன்னு போயிட்டு கையெழுத்து போட்டு வந்துரு. விசிகா போட்டு வந்துட்டாங்களா, சரி என்ன பண்றது, நம்மளும் போட்டு தானே ஆகணும், வேற வழி இல்லையே, டைம் கம்மி தாங்க, 15 நாள் தாங்க இருக்குது, 20 நாள் தாங்க இருக்குது, அனௌன்ஸ் அப்படின்னும் போது சரி ரைட்டு போ அப்படின்ட்டு. இதுதான் நம்ம போயிட்டு கடைசி நிமிஷத்துல போய் தேர்வு எழுதி கிழிச்ச லட்சணம். இந்த தடவை அப்படி போய் பண்ணிட்டு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி இப்ப இருந்து இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த தடவை அப்படிதான், கடைசி நாள்ல நான் எக்ஸாமுக்கு படிக்கிறேன்னு சொல்லிட்டு 4 சீட்ல போய் கையெழுத்து போட்டு வந்துருவீங்க. கரெக்டா? அப்படிலாம் பண்ணாம ரொம்ப தெளிவா எதிரில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து புத்தி படிச்சுக்கணும். அதை விட்டுட்டு அதை கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்க கூடாது. அண்ட் சைக்காலஜிக்கலா ஏதோ எக்ஸாமுக்கு அன்னைக்கு படிக்கிறது தான் ஏதோ ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி மாணவர்களுக்கு எடுக்க கூடாது. உண்மையிலேயே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து சப்ஜெக்டா சாப்டரா எடுத்து வச்சு ப்ராப்பரா பிளான் பண்ணி படிக்கிறது தான் தேர்தலுக்கோ தயாராகக்கூடிய முறை. அதனால மாஸ் பண்றேன்னு சொல்லி இங்க நீங்க தமாஸ் ஆயிட்டு இருக்கிறீங்க தோழர். இந்த செய்தியை நான் உங்க இடத்துல இந்த நேரத்துல சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இந்த நிலையில உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேங்க. இப்ப தேர்தல் நெருங்கிருச்சு. இனி நிறைய கருத்து கணிப்புகள் ஒவ்வொரு சேனல்லையும் வர ஆரம்பிக்கும். இப்ப சத்தியம்ல வந்துச்சு இல்லையா, 105 திமுக கூட்டணி, 90 அதிமுக கூட்டணி, 39 இழுபறி அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு இல்லையா. இப்ப இந்த நம்பர்ஸை பார்க்கும்போது ஏதோ ஒரு மார்ஜின்ல திமுக கொஞ்சம் முன்னாடி இருக்கிற மாதிரி வந்துச்சா. இப்ப அடுத்தடுத்து பல சேனல்கள் நாங்க எடுத்துற சர்வே தான் ஒரிஜினல் சர்வேன்னு சொல்லி எடுத்துட்டு வருவாங்களா. இப்படி சர்வேக்களை எடுத்து வெளியிடக்கூடிய ஊடகங்கள் எல்லாத்தையுமே ஒரு நிறுவனம் அப்ரோச் பண்ணி ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். அது என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த நிகழ்ச்சியில டீட்டெயிலா பார்ப்போம். நிகழ்ச்சியுடைய ஆரம்பத்திலே பார்ப்போம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.